இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சோலோ லெவலிங் ராக்னராக் அதுக்கான ஃபஸ்ட்டு சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறவங்க கூட சொல்லலாம். ஸோ ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வெறும் 5 லைக் டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிருவோம். கதையோட தொடக்கத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்டில் போதுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆப்சல்யூட் என்டிட்டிஸ் ஊருப்பட்ட யூனிவர்சஸை க்ரியேட் பண்ணாங்க, அதுவும் ஏன்ஷியன்ட் டைமில். இவங்க எல்லாரையும் நம்ம சுப்ரீம் பீயிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த சுப்ரீம் பீயிங்ஸ் எல்லாருமே இன்டர்னல் லைஃப்பை வாழ ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்போ இவங்களுக்கு ஆன்மாக்கள், சட்டங்கள், அப்புறம் பிறப்புகள் இதுக்கான பவர்ஸ் அவங்களுக்கு கிடச்சிது. இதை அவங்க யூஸ் பண்ணி ஊருப்பட்ட யூனிவர்சஸை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க எல்லாருமே இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுறது மூலயமா சென்ஸ் ஆஃப் போரிங் ஃபீலை ஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல உட்காந்துட்டு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணால் யாராக இருந்தாலும் போர் அடிக்கும். அந்த விதத்தில் இவங்களுக்கு போரிங்கான ஃபீல் க்ரியேட் ஆனதுனால இவங்க எல்லாருமே அவங்க யூஸ் பண்ண க்ரியேஷன்ஸையே என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு நடுவுலையே வாரை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த வார் மூலயமா செத்தவங்களை மறுபடியும் பிறக்க வச்சு மறுபடியும் அந்த வாரை நடத்தி மறுபடியும் அவங்கள சாகடித்தாங்க. இது மூலயமா இந்த ப்ராசஸ் மூலயமா அவங்க என்டர்டெயின் ஆனாங்க. ஆனால் இப்போது அந்த இவங்க க்ரியேட் பண்ண க்ரியேஷனாலேயே ஒரு சுப்ரீம் பீயிங் இறந்துருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்சர் இந்த கதையை முடிக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த செத்துப்போன சுப்ரீம் பீயிங்கை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த சுப்ரீம் பீயிங்ஸ் எல்லாருமே என்னோட மாஸ்டரை யார் கொண்டிருப்பாங்க, அவரோட க்ரியேஷனே அவர் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இந்த சுப்ரீம் பீயிங்ஸுக்கு நடுவுலையே சாவு அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம க்ரியேட் பண்ணுற க்ரியேஷன்ஸ்னாலேயே தான் நம்மளுக்கு சாவு நடக்கும் அப்படின்றது தான் இது தெரிவிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும், ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுப்ரீம் பீயிங் மட்டும் இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபேக்டை மட்டும் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த இடத்துல நம்ம எல்லோரும் மாஸ்டர், அதாவது கிட்டத்தட்ட மாஸ்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவனோட பவரை ஓனரே இல்லாமல் ஆக்சஸ் பண்ண அவன் தான் உண்மையான மாஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சங்ஜினுக்கு ஹைப் ஏற்றி வர்றதோட இந்த சோலோ லெவலிங் ராக்னராக் அப்படின்றது கிக் ஆஃப் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பேர் தான் சூஹோ. இவன் பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு அவன் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் கொரியன் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸா இன்னும் நான் ஒரு வருஷம் இங்கேயே சாவணுமே அப்படின்ற மாதிரி ஒருத்தன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் அந்த யூனிவர்சிட்டியில் உனக்கு எப்போ சீட்டு கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ சைட்லேருந்து ஒரு வாய்ஸ், சூஹோ கங்க்ராட்ஸ், உனக்கு எப்படி ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் வாய்ப்பு கிடைச்சதோ தெரியல, ஆனால் கங்க்ராட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்று வருது. என்னடா இது, யார் ராயமா அப்படின்ற மாதிரி பார்த்தா, ஆனால் உங்ககிட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கிட்டத்தட்ட நீ ஏதோ சின்னதாக வரிவ அப்படின்னு நினச்சேன். சங்சல் மறுபடியும் நீயா அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ மறுபடியும் அவனை பார்த்து கேட்குறான். ஸோ என் பேர் கிங் சங்சல் கிடையாது, நான் லீ யூச்சல், புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி ரொம்ப முறைச்சிக்கிட்டே கேட்குறான். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வெளியே போயிடறான்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம லீ ஹங்சல் அவனோட பேரை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சங்சல்னே வச்சுக்கலாம். சங்சல் பார்த்திங்கன்னா என்னுடைய பிளான் ஹை ஸ்கூலையே டார்கெட்டாக வச்சு அந்த ஹை ஸ்கூலையே டேக் ஓவரில் எடுக்கணுன்ட்டு ஒரு பிளானில் இருந்தேன், ஆனால் உன்னால தான் எல்லாம் நாசமாச்சு அப்படின்ற மாதிரி லீ யூச்சல் கத்திக்கிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இது எல்லாமே நீங்கள் கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் தான், எல்லாருமே சேஃபாக கிராஜுவேட் ஆகணும், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் உங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்காக கிளாஸில் இருக்கிறவங்க மற்ற பேர் அவனை பற்றி பேசிக்கிறாங்க. மறுபடியும் லீ யூச்சல் இதே மாதிரி சின்னத்தனமாக குழந்தைத்தனமாக பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனும் ஹை ஸ்கூலில் இருந்து இப்போது கிராஜுவேட் ஆக போகிறான். அந்த சிச்சுவேஷன்லேயும் பார்த்திங்கன்னா இவன் குழந்தைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான், புல்லிங் பண்ணிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம சூஹோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒரு அப்பா அம்மா இல்லாத குழந்தைய சிரிக்க சொல்லி அவனை போட்டு அடிக்கிறீங்களே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்டுறான். மறுபடியும் சூஹோ உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்ட்டு நம்ம லீச்சலும் கிளம்பிறான்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் நம்ம சூஹோ எகிரி குதிக்கிறப்போ அவனோட முட்டிக்கால் பார்த்திங்கன்னா நம்ம லீச்சல் மூஞ்சிலே விழுந்துருது. ஸோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணுற விதமாக நம்ம லீ யூச்சல் அவனோட ஃபிஸ்ட்டை ஹோல்ட் பண்ணும்போது அவன் கையிலேருந்து மான்வா எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இவனும் ஒரு ஹண்டராக இப்போதைக்கு கெட் பண்ணியிருக்கான், ஹண்டரோட பவரை கெட் பண்ணியிருக்கான். ஆனால் இதை பற்றி அவனுக்கு தெரியாது. அந்த இடத்துல இப்போ நீ சாக போகிறடா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு பஞ்ச் வைக்கிறான். ஸோ பக்கத்தில் இருந்த லாக்கஸ் மொத்தமே அப்படியே மெல்ட் ஆகிடுது இவனோட பஞ்சினாலேயே. என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கட் அடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இதுலேருந்து அப்படியே 2 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செகண்ட் இயர் யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறான்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு டஞ்சன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு.
பவர் இல்லாத யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தன் மைக்கை போட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஹண்டர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் உள்ளே வாங்க, நீங்கள் ரேங்க் ஹண்டராக இருந்தால் கூட பரவாயில்ல உள்ளே வாங்க, பட் வேறு யாரும் இது உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க அந்த டஞ்சன் பாஸை கிளியர் பண்ணதுமே அந்த இடத்துல இருந்து மான்மா ஸ்டோன்ஸை எடுக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கு செக்யூரிட்டி பாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கேட்குறான், இந்த டஞ்சன் உள்ள போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, ஹண்டர்ஸ் எல்லாரும் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட 8 hours ஆச்சு சார், கிட்டத்தட்ட இது ரேங்க் டஞ்சன் தான், ஆனால் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் புலம்புறான். ஸோ ஏன் 8 hours ஆகிடுச்சா, அப்போ கண்டிப்பாக வந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்க நம்ம ஈலும் மறுபடியும் ஒரு கேட்டா அப்படின்ற மாதிரி புலம்புறானோட சொல்கிறான். இந்த கேட்டை பற்றி நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணுறான். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேட்ஸ் அப்படின்றது மறுபடியும் பூமிக்குள்ளே திகழ ஆரம்பிச்சிச்சு. இது மூலயமா வேரியஸ் நம்பர் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இந்த டஞ்சன்ஸ் மூலயமா, அதாவது இந்த கேட்ஸ் மூலயமா மறுபடியும் நம்ம பூமிக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. இந்த கேட்ஸை அவுட் பிரேக் பண்ண விடாமல் ஹண்டர்ஸ் அதை பார்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவேக்கனான ஒரு ஹண்டர் லீ ஹியூச்சல். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவன் ஃப்ரெண்டு தான் இப்போதைக்கு அவேக்கன் ஆகிருக்கான். ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணான். ஹண்டர் அசோசியேஷன் ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதில் லீ ஹியூச்சல் தான் முக்கியமான மெம்பர் அப்படின்ற மாதிரி கதையை சொல்லி முடிக்க நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவிய கலைஞனாட்டம் ஓவியத்தை வலிஞ்சிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஓவியத்தை உட்காந்து கிரிக்கிட்டு இருக்கான். அப்போது நிறைய புலம்பல்கள் அவனோட மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மக்கள் எல்லாருமே ஒரு இரும்பு மாதிரி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பவர் உள்ள இருக்கிறவங்க பவர்ஸ் இல்லாதவங்கள நாடி இருக்காங்க, பவர்ஸ் இல்லாதவங்க பவர் இருக்கிறவங்கள நாடி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ரேங்க் ஹண்டராக இருந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு பவர் இல்லாத என்ன மாதிரி ஒரு ஆளுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். ஸோ பேக்ரவுண்டில் காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தர்மடி வாங்கியிருக்கிறான் அவன் பேசின பேச்சுக்கு. அதுக்காக தான் நம்ம சூஹோ ஊருப்பட்ட பேச்சை அவன் முன்னாடி, அதாவது லீ ஹியூச்சல் முன்னாடி பேசியிருக்கான்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல அவன் கிரிக்கிட்டே இருக்கும்போது நான் என்னோடய பேரண்ட்ஸ் இழந்துட்டேன், என்னோடய சர்வைவல் ஸ்கில்ஸ் இழந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் ஒரு ப்ரொடெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா என்கிட்ட பவர் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோவோ அவனை ரொம்ப தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, என்னோடய அப்பாவை நான் ரெசம்பிள் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அப்பாவை நான் ரெசம்பிள் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பவர்லெஸ்ஸாக நான் இருக்கேன். எங்கள் அம்மாவும், அதாவது எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி இருந்திருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருந்து டீச்சரா சூஹோ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இன்றைக்கி ஃபோக்கஸ் செம்மையாக இருக்குது போல் அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்கிறாரு. என்னது ஃபோக்கஸா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்க்குறான். பார்த்தா இது என்ன ஒரு ஆண்ட்மேனா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆண்ட்மேனுக்கான ரெஃபரன்ஸ்லாம் போகுது கேஸ். ஸோ இது என்ன ஆண்ட் ஹியூமனா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்கன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹீரோ வரைஞ்சிருக்கிறது, சூஹோ வரைஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருவை வரைஞ்சி வச்சுருக்கான். ஸோ அது இப்போதைக்கு அவனுக்கு தெரியாது. அந்த விதத்தில் அந்த ரைடும் முடியுது. அந்த ரைடு முடிச்சிட்டு பிறகு டஞ்சன் பாஸை கிளியர் பண்ணிட்ட பிறகு இப்போதைக்கு எல்லோரும் வெளியேற வர ஆரம்பிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த டஞ்சன் ரைடை முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் வெளியேற வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து வெளியே வந்ததுமே அந்த கேப்டன் அப்படின்றவன் இப்போதைக்கு நான் ஹண்டர் அசோசியேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும், அதுக்கு பக்கத்தில் இருந்தவனும் கிரேட் ஒர்க் சார் கொஞ்சம் பொறுமையாக ரிப்போர்ட் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை கண்டிப்பாக நாங்கள் சொல்லியே ஆகணும், ஏன்னா நாங்கள் ஒரு நியூ டைப் ஆஃப் மான்ஸ்டரை மீட் பண்ணோம். ஸோ நியூ டைப்பா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருந்தவங்க கேட்டதுமே ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு ஊருப்பட்ட ஃபேங்க்ஸ் இருந்தது, அதோட மூக்கில் இருந்தும் வாயிலிருந்தும் ப்ளூ கலர் ஃப்ளேம்ஸ் வந்துக்கிட்டு இருந்தது. அது எல்லாமே பார்க்க ஹியூமன் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் இருந்தது. ஆனால் அதுங்களால் ஸ்க்ராட்ச் அட்டாக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. ஸ்க்ராட்ச் டைப் ஆஃப் அட்டாக்ஸை யூஸ் பண்ணுறதுனாலே அது ரொம்ப வீக்காகவே இருந்தது. அது மொத்தத்தையும் போட்டு தெளியாச்சு. பட் இருந்தாலும் ஏன் காலில் ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரிங்க சார் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செட்டில் ஆகுங்க, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஹண்டர் அசோசியேஷனுக்கு சொல்லி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கீரலை காமிக்கிறாங்க. அந்த கீரல்லேருந்து ஒரு மேஜிக்கல் எனர்ஜி ரிவீல் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம அந்த கேப்டனும் மொத்தமாக அந்த மான்ஸ்டராகவே மாறிடுறான். பக்கத்தில் இருந்தவனை பிடிச்சி கடிச்சு கொதற ஆரம்பிச்சிடறான். ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தவனே பிடிச்சி கழுத்தில் கடிச்சு வச்சிடறான். அவனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மான்ஸ்டராக மாறான். இருக்கிற எல்லாரையுமே பிடிச்சி மாற்றி கடிச்சிக்கிறானுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி வைரஸ் மாதிரி பரவிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே தெரிச்சு ஓடனாலும் அந்த இடத்துல பிடிச்சி எல்லாரையும் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்ட்ஸ் அந்த காலேஜ் பக்கத்தில் தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வெளியே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும் டிராயிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே போய் எட்டி பார்க்குறாங்களே, சரி என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரெடி கேட்குறான். ஸோ போய் நின்று பார்த்தா தான் தெரியுது வெளியே ஃபுல்லாக கலவர பூமியாக கிடக்கு. ஸோ ஒருத்தரை மாற்றி ஒருத்தன் கடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கும் பவர் கிடச்சிட்டு எல்லோரும் பறந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ என்னடா பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் புலம்பிட்டு இருக்கானுங்க. மறுபடியும் எல்லா மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்துச்சு, நம்ம எல்லோரும் சாவ போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோ செம்ம கலர்னு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் அப்படின்றவர், இவரோட டிராயிங் டீச்சர் அப்படின்றவர் ரேங்க் போல் அவர்கிட்ட வரதை கேட்பான். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அவேக்கண்டு தானே, நீங்கள் எதனா ஒன்று பண்ணலாம்ல, டேய் நான் ரேங்க்டா நான் என்னத்தை போய் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் புலம்ப ஆரம்பிச்சிடறான். ஹீரோவோ எதிர் பில்டிங்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். எவனோ ஒருத்தன் மேலே வந்துட்டு நின்றுட்டு ஹீரோவே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஐயோ அவன் இங்கே மட்டும் வந்துடக்கூடாதுன்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. ஒரே ஜம்ப்பு
நம்ம கிளாஸ் ரூமில் அந்த வில்லன், அதாவது மான்ஸ்டர் அப்படின்றது ஷோ தொடங்கிதுன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் அந்த மான்ஸ்டர் வந்ததுமே எல்லாருமே தெரிச்சு ஓடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். டேய் நீ தாண்டா ப்ரொட்டகனிஸ்ட்டு, நீ தாண்டா போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தான். இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு எதிரில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்னால் கால் அசைக்க முடியல, என் கால் மேலே கல்லெல்லாம் விழுந்துருச்சு, ஏன்னா யாருன்னா தூக்கிட்டு போங்களேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பிடிச்சி கேட்க கண்டிப்பாக உனக்கு ஹண்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கான். ஓடிட்டு இருக்க மொத்தம் ஒரே ஒரு ஃபீலிங் வருது. ஸோ நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், ஹண்டர் வருவாங்கன்ட்டா. அந்த பொண்ணு என்ன நம்பி தானே கேட்டான், அப்போ நான் தானே ஹெல்ப் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல என்னோடய அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிட்டே வந்தா, ஓகே எங்கள் அப்பா என்ன பண்ணுவாரோ அதை தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக ஓடி போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு பக்கத்தில் அந்த மாஸ்டர் அப்படின்றது கிட்ட வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரே பஞ்ச் ஒன்று வைக்கிறான். ஸோ மாஸ்டர் ஃபேஸை அப்படியே பிச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு பஞ்சு. இந்த இடத்துல ஒரு கிளிச் ஒன்று ஹேப்பன் ஆகுது. ஸோ அந்த கிளிச்சில் நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய லிமிட்டை நீங்கள் டாச் பண்ணிட்டீங்க, கிட்டத்தட்ட கரேஜ் ஆஃப் வீக்கை நீங்கள் முடிச்சிட்டிங்க. இதனால் இப்போ நீங்கள் ஒரு பிளேயராக மாற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் ஏற்றியே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஒரு வீடியோ மீட் பண்ணலாங்க. இஷ்டடா.